இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்த்துட்ருக்கோம். எந்த கட்சி வேட்பாளராக நிப்பாட்டினாங்க, எந்த கட்சியெலாம் போட்டிட்டாங்க, யார் வெற்றி பெற்றா, அவங்க பெற்ற வாக்குகள் எத்தனை, அவங்க பெற்ற ஓட்டு சதவீதம் எத்தனை, மொத்தம் ஓட்டு எத்தனை, வெற்றி வாக்கு தவற விட்டவங்க அவங்க எத்தனை ஓட்டில் தோந்தாங்க, எத்தனை ஓட்டில் ஜெயித்தாங்க என்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். திமுக முதலிடத்தில் இருக்குது. திமுக முதலிடத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளராக இருக்காங்க ஆச்சியூர் எம் மணி. ஆச்சியூர் எம் மணி அவங்க திமுக சார்பாக வேட்பாளராக இருக்காங்க. அவங்க பெற்ற வாக்குகளை நம்ம பார்க்கணுன்னா 30,222 ஓட்டு வாங்கி 31.87% ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக சார்பாக 30,222 ஓட்டு வாங்கியிருக்காங்க. முதல் இடத்துல இருக்காங்க வெற்றி பெற்று. இரண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக பி சிரோன்மணி அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அவங்க பெற்ற வாக்குகளை நம்ம பார்க்கணுன்னா 28,729 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.29% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதிக்கு புதியவராகவும் இருக்காங்க. இவங்க காங்கிரஸ் இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்குது. மூன்றாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா அதிமுக மூன்றாவது இடத்துல இருக்குது. ஏஎஸ்ஏ கருணாகரன் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 19,576 ஓட்டு வாங்கி 20.64% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக மூன்றாவது இடத்துல இருக்குது. நான்காவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா சுயேட்சை வேட்பாளர் டி செல்வின்குமார். சுயேட்சையாக நின்று டி செல்வின்குமார் அவர்கள் 8,566 ஓட்டு வாங்கி 9.3% ஓட்டு வாங்கியிருக்காங்க. தொகுதிக்கு புதியதாக இருக்காங்க. இன்னொரு அதிமுக வேட்பாளராக இருக்காங்க ஒய்எஸ்எம் யூசுப் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 6,408 ஓட்டு வாங்கி 6.76% ஓட்டு வாங்கி இவங்க 5வது இடத்துல இருக்காங்க. 5வது இடத்துல இருக்குது. 2 அதிமுக போட்டியிட்டதாக குறிக்கப்பட்டுள்ளது. இப்போ வெற்றி வாக்கு வேறுபாடை பார்க்கணுன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வெற்றி வாக்கு வேறுபாடு 1,493 ஓட்டில் காங்கிரஸ் தோந்திருக்கு. 1,493 ஓட்டு அதிகமாக பெற்று திமுக வெற்றி வேட்பாளராக இருக்காங்க. மொத்தம் பதிவான வாக்குகளை பார்க்கணுன்னா 94,837 ஓட்டு வாங்கி 67.80% ஓட்டு 1989ஆம் ஆண்டு பதிவாகிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 1,42,000 பேர் ஓட்டு போட தகுதியானவர்களாக இருக்காங்க. 1,42,173 பேர் ஓட்டு போட தகுதி உள்ளவர்களாக இருக்காங்க. இப்போ அதிமுகவிடமிருந்து திமுக வெற்றி பெற்றதாக மாறுகிறது. இந்த தொகுதி திமுக வசம் 1989ஆம் ஆண்டு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றதாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த காணொலியில்.